நான் உங்கள் அடக்கிச்சிருந்தார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஹைகோர்ட்டில் நீங்கள் இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறீங்க. அதாவது யாரையும் கைது செய்யறதுக்கு முன்னாடி என்னை கைது செய்யாதீங்க போலீஸ் கிட்ட உத்தரவு, சரிங்களா? அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில், சரிங்களா? அந்த கைது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் பெயில் இருக்கிறது ஆன்டிசிபேட்டரி பெயில். அதை கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு போடுற பெயில் பெட்டிஷனை கேன்சல் ஆச்சுன்னா, சப்போஸ் சொல்கிறேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதாவது ஹைகோர்ட்டில் நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் போச்சுன்னா என்கிட்ட நிறைய கிளைண்ட் வருவாங்க. ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். சார் சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கவர்மெண்ட் இருக்கலாமா, என் மேலே தப்பில்லை, கவர்மெண்ட் இருக்கலாமா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால இப்போது எல்லா இடத்துலையும் இந்த சிந்தனைகள் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இந்த ஒரு எப்பயுமே யோசனை இருக்குது. சப்போஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதை காரணம் காட்டி அரெஸ்ட் பண்ண முடியும்னா முடியாது, சரிங்களா? அந்த ஒரே ஒரு காரணத்தை. ஆக்சுவலி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணல, அது அடுத்த விஷயம், சரிங்களா? நீங்கள் விசாரணை பண்ணி உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணாமையும் சரி, பண்ணி உங்கள் மேலே தப்பு இல்லாமல் சரி, ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையோ இல்லை ஹைகோர்ட்லையோ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அதை காரணம் கட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆன்டிசிபேட்டரி பெயில், அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணுறது எந்த போலீஸ்க்கும் சட்டம் இல்லை அரெஸ்ட் பண்ணுறது. இதை காரணம் கட்டி அப்படின்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா பொதுமக்கள் பயந்துட்டே இருப்பாங்க. ஏன் எதுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அப்போ ரிஜெக்ட் ஆன காரணத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்கச்சக்கமான பேர் கேட்குறாங்க. இப்போ 490 வரதட்சணை கொடுமை, இதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 60 நாளைக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய மக்கள் லேடிஸ் நிறைய பொய் புகார் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்குறாங்க. புகார்கள், சரியா? புகார்களை கடுமையாக்குறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸு வரதட்சணை கொடுமை ஜாஸ்தி ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ யார் நினச்சவங்களாம் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சும்மா நினச்சா ஃபைல் பண்ணுறாங்க. புருஷன் சும்மா தீட்டா கூட வரதட்சணை கொடுமை அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்க. அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரூல்ஸ் போட்டு 60 நாள் எஃப்ஐஆர் போட்டு வெயிட் பண்ணுங்கள், விசாரிங்க. 60 நாளைக்குள்ளே உங்களுக்கு அவங்க பக்கா ஒரே ஊராக இருந்தால் அவங்க அந்த பொண்ணுக்கு உயிராபத்து இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லை, 60 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாது, விசாரிங்க. அந்த அவங்க செஞ்சது நிஜமாகவே கொடுமை, அவங்க புகார் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுன்னா 60 நாளைக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க, சரிங்களா? இன்னொன்று, ஃபர்ஸ்ட் எல்லாம் அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா கல்யாணத்துக்கு வந்தவங்க போனவங்க சாப்பிட்டவங்க எல்லாத்தையும் போடுவாங்க. இப்போ புருஷன் அவங்க பெத்த பார்த்துக்கா அவங்க அப்பா அம்மா இதை மட்டும் போடுங்க. அதுவும் அவங்க அப்பா அம்மா நீங்கள் சொல்கிற குற்றத்தில் ஈடுபட்டிருந்தா மட்டும்தான் எடுக்கிறாங்க, இல்லாட்டி இல்லை, சரிங்களா? ஏன்னா இது வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆயிடுச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுற ரீசன் நிறைய இடத்துல இருக்குது. நான் பார்த்துருந்தேன், சரிங்களா? இப்போ இல்லை, இப்போ பார்த்ததில்ல, அப்போ பார்த்துருக்கேன். ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்ட ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நான் இப்போ ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. இனிமேல் பண்ண முடியாது. இதை காரணம் காட்டி, இதை மட்டுமே காரணம் காட்டி, சரிங்களா? நம்ம சேனலில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.